கிறிஸ்தவத்து மேல இருக்க ஒரு முக்கியமான கேள்வி. அந்த காலத்துல ரைஸ் பேக்க குடுத்து தான் கிறிஸ்தவத்த பரப்புனாங்க. அதே மாரி இந்த காலத்துலயும் வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கி தான் கிறிஸ்தவத்த பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கே. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரைஸ் பேக் கொடுத்து திருப்பி உங்க மதத்துக்கு கூப்பிட்டுக்க வேண்டியதானே? அதாவது இந்த குற்றச்சாட்டு ரொம்ப நாளாவே கிறிஸ்தவங்க மேல இருக்கு. ரைஸ் பேக், வெளிநாட்டு பணம், இது எல்லாமே. ஸோ எபி சுந்தர் ராஜ் அப்படின்றவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, ஒரு ரிசர்ச் புக்கு, மதமாற்றம் எனும் மயக்கம். அந்த புக்கில் நிறைய சரித்திர ஆராய்ச்சியாளர்கள், சரித்திரம் எழுதினவங்க அந்த காலத்தில், தட் மீன்ஸ் அந்த காலத்தில் சரித்திரம் எழுதினவங்கன்னா எந்த மதத்தை சேர்ந்தவங்க, எந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க கொடுத்த தரவின் அடிப்படையில், சாட்சியத்தின் அடிப்படையில் யார் முதல்ல இந்த ஊருக்கு வந்து மதம் மாற்றினா, இந்தியாவுக்குள்ளே வந்து யார் எப்படி வந்தால், மதம் மாற்றம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, கிறிஸ்தவம் எப்படி பரவச்சு, வெளிநாட்டு பணம் யார் யார் வாங்குறான்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டுரையே எழுதியிருக்காரு. முடிஞ்சால் வாங்கி படிங்க. அதெல்லாம் இங்கே பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கணும் அப்படின்றதுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கிட முடியாது. ஏன்னா அவன் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இங்கே வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கணும்னா இங்கே வந்து ஒரு ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அது ரிலீஜியஸ் ட்ரஸ்டா இல்லை சேரிட்டபிள் ட்ரஸ்டான்னு ஸ்டார்ட் பண்ணி நீ இங்கே என்னென்ன ப்ரோக்ராம் பண்ண போற, என்னென்ன ப்ரோக்ராம் எப்படி பண்ண போற அப்படின்னு நீ ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ வந்து அதை வந்து சென்ட்ரல் டெல்லியில் வந்து ஆர்பிஐயோட, ஸ்டேட் பேங்கோட அதை என்டைட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சாதாரணமாலாம் தொடங்க முடியாது. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீ இங்கே ஒரு 2-3 வருஷம் அந்த ஒர்க்கை உன்னோட காசில் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து டாக்ஸ் எக்ஸம்ட் கொடுப்பாங்க. 2ஏன்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 80G கொடுப்பாங்க. இதெல்லாம் உள்நாட்டிலே நீ வந்து நன்கொடை வாங்கி உன்னோட நல்ல காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு உனக்கு நிறைய செலவு பண்ணியிருக்க, நிறைய இந்த மாதிரி நீ நல்ல விஷயம் பண்ணியிருக்க என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு FCRA கொடுப்பான். இந்த ஃபாரின் ஃபண்டு வாங்குறதுக்கு இந்த FCRA இருக்கணும். இந்த FCRA இல்லைன்னா நீ ஃபாரின் ஃபண்டை இந்தியாவுள்ள கொண்டே வர முடியாது. அதனால கவர்மெண்ட்டுக்கு தெரியாம யாராலையும் இங்கே ஃபாரின் ஃபண்டு வாங்க முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது, அங்கேருந்து யாருன்னா உனக்கு ஃபாரின் ஃபண்டு அமிச்சாலும் இங்கே நீ டேக்ஸ் கட்டி தான் அதை எடுப்ப. ஸோ கவர்மெண்ட்டுக்கிட்ட காட்டி எதுக்காக காசு வாங்கினு காட்டி டேக்ஸ் கட்டி தான் எடுப்ப. ஒருவேளை நீ எதுக்காக காசு வாங்குற அப்படின்னு சொன்னதுக்கு மாறாக நீ எதனா பண்ணினா 10 years ஜெயில். இட்ஸ் அன் அஃபென்ஸ். ஓகே. அதனால அவ்வளோ சீக்கிரமாலாம் நான் பில்டிங் கட்டுறேன்னு காசு வாங்கிட்டு, எஜுகேஷனல் ட்ரஸ்ட் கட்டுறேன்னு காசு வாங்கிட்டு நான் இங்கே வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்த பண்ண முடியாது. நான் என்னோட டீட்ஸில் என்ன சொல்கிறேனோ அதை தான் பண்ணணும். அதுக்காக தான் காசு வாங்கணும். அப்படி இல்லைன்னா இட்ஸ் அன் அஃபென்ஸ். ஸோ அதனால சாதாரணமாலாம் காசு வாங்குறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, கிறிஸ்தவர்கள் மட்டுமே காசு வாங்கலை. ஃபாரின் ஃபண்டு கிறிஸ்தவர்களுக்கு வருதா? கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, இங்கே இருக்க சின்ன சின்ன கம்பெனிஸுக்கு வருது, பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வருது. யாரெல்லாம் ஃபாரின்லேருந்து பார்ட்னர் ஆகலாங்களோ அவங்க கிட்டேருந்து காசு வரும். 2 பேரும் கொலாபரேட் பண்ணி தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸில் இப்படி போகுது. அதே மாதிரி ட்ரஸ்ட் நடத்துகிறவங்களும் இங்கே கிறிஸ்தவர்கள் மட்டும் காசு வாங்கலை. ஹிந்து ட்ரஸ்ட் நிறையா இருக்குது, முஸ்லீம் ட்ரஸ்ட் நிறையா இருக்குது, கிறிஸ்டியன் ட்ரஸ்ட் நிறையா இருக்குது, எந்த மதத்தையும் சாராத ட்ரஸ்ட் நிறையா இருக்குது. எல்லாருமே உள்ளூரில் கொஞ்சம் நன்கொடை வாங்குவாங்க. வெளியில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா அது மூலமாக நன்கொடை வாங்குவாங்க. அதை வாங்கி அவங்களோட நல்ல காரியத்தையும் அவங்களோட மதத்தையும் இங்கே பரப்புவாங்க. அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஹிந்து மையங்களை பார்க்கலாம். நித்யானந்தா அது, ஈஷா அது, அப்புறம் இன்னும் நிறைய பேர், பதஞ்சலி இது, அந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி கிறிஸ்தவத்தையும் பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா மதத்தையும் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் லோக்கல்ல இருக்கிற கோயில்ல திருவிழா நடத்துறாங்கல்ல, அந்த திருவிழாவில் கூட அவங்க ஊர் ஃபுல்லா இருக்கிற கடைங்க, சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா கடைங்கள்கிட்டையும் போயிட்டு அவங்க நன்கொடை வாங்கி அந்த நன்கொடையில தான் நடத்துவாங்க. ஸோ நன்கொடை வாங்கி என்ன நீ நன்கொடை வாங்காதன்னு சொல்றேன்னா நீயும் நன்கொடை வாங்கக்கூடாது. நீ ஒன்றத்தை செஞ்சுட்டு அதை நான் செய்யக்கூடாதுன்னு நீ சொல்றது எந்த வகையில நியாயம்? ஒன்று. ரெண்டாவது, என்ன கணக்கு கேட்குறல்ல, நான் கிறிஸ்டியன்ஸ் ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க எவ்வளோ வாங்குறீங்க, நீங்க இதெல்லாம் ஏன் கரெக்டா பண்றீங்களா இல்லையான்னு கணக்கு கேட்க உனக்கு தைரியம் வருது, வாய் வருது இல்லை? உன்னோட லோக்கல் கோயிலில் போயிட்டு திருவிழா நடத்துறாங்கல்ல, அங்கே ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் கிட்ட போய் எவ்வளோ நீங்க நன்கொடை வாங்கினீங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்க, எவ்வளோ மீதி இருக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க. செவுல் மேலே 4 வச்சு தோர்த்தோம். கிறிஸ்தவங்கலாம் இலக்காரம் இல்லை. சரி. ஆனா நன்கொடை எல்லாரும் வாங்குறது இல்லை. ஒரு சில ஸ்தாபனங்கள் முறைப்படி நன்கொடை வாங்குது. அது முறைப்படி நன்கொடை வாங்கி நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு, சமுதாய முன்னேற்ற பணிகளுக்கு தான் 75% செலவு செய்யப்படுகிறது. அதனால நன்கொடை வாங்குறது
இப்படிதான் போகுது. அது அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது, எல்லாராலையும் வாங்க முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து அனுப்புறவங்களும் சாதாரணமா அனுப்ப மாட்டாங்க. அங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்தாபனத்துக்கு ஒருத்தர் காசு அனுப்புனாரு. அவர் ஒரு டிரைவர், இரவும் பகலும் வெளிநாட்டுல பனியில கார் ஓட்டி, மூக்குல ரத்தம் வர அளவுக்கு கார் ஓட்டி, இந்தியாவில நடக்கிற ஒரு நல்ல விஷயத்துக்கு என்னோட பங்கும் இருக்கணும்னு சொல்லி அவர் அனுப்பிச்சாரு. இந்த மாதிரி 1000 பேர் அனுப்புவான். அவன் தியாகத்தோட சம்பாரிச்சு அனுப்புறான். இங்க அதை சில பேர் அதை வாங்கி தின்னுட்டு ஜாலியா இருப்பானுங்க. அதெல்லாம் நம்ம யாரை எப்படி செலவு பண்றாங்கன்னா பார்க்க முடியாது. ஆனா அந்த மாதிரி காசை வாங்கி இங்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள், நல்ல பணிகள் தொடங்கி பல வருஷங்களுக்கு முன்பாக தொடங்கி இப்போ வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால நிறைய பேர் பயனடைகிறார்கள். அதுல 5% ஆண்டவரை பத்தி சொல்றதோ இல்ல ஜெபம் பண்றதோ இல்ல சுவிசேஷம் சொல்றதோ நடைபெறுது. அதுல மாற்று கருத்து இல்லை. அதனால எல்லாரும் கிறிஸ்தவங்கள் ஆயிட்டாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலு லோக்கல் ஃபண்ட்ல இருந்து ஃபாரின் ஃபண்ட் வரைக்கும் இல்ல அதோட சொசைட்டி ஃபண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் வச்சுதான் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் நடக்குது. அந்த கிறிஸ்டியன் ஸ்கூல்ல 2000 பேர் கிட்ட படிக்கிறாங்க. வருஷம் 2000 பேர் 10th படிக்கிறாங்க. அதுல அப்படியே படிச்சு வெளியில வராங்க. அதுல இருந்து ஒரு 500 பேர் இல்லைன்னா 200 பேர் 100 பேர் 10th 12th பாஸ் ஆகி வெளியில போறாங்க. இப்படி போறவங்க எல்லாம் கிறிஸ்டினா மாறிட்டே அந்த ஸ்கூல் ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு மேல இருக்கு. அப்படி கணக்கு பார்த்தா எவ்வளவு கிறிஸ்தவங்க வந்திருக்கும். ஆனா இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் 2% தான். 2-3% இருக்கலாம். கொஞ்சம் இப்ப 1% 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். முஸ்லிம்கள் 11% தான். இந்துக்கள் தான் மற்ற 3/4% இருக்கிறாங்க. சோ இந்த மெஜாரிட்டியா இருக்கிற கும்பல் இந்த மைனாரிட்டியா இருக்கிற கும்பலை பார்த்து ஏன் பயப்படணும்னு தெரியல. ஒண்ணு. அதே மாதிரி யாரனா ஒரு தேவைக்காக எனக்கு இந்த நன்மை கிடைக்குது அப்படின்னு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், கிறிஸ்தவத்தை தழுவுகிறார்கள் என்றால் அது உண்மையான மத மாற்றமோ மனமாற்றமோ கிடையாது. அவர்கள் தேவனுக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக அவர்கள் உண்மை கிறிஸ்தவர்களாக எண்ணப்பட மாட்டார்கள். அவர்கள் நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சு செஞ்சா கூட அவர்கள் ஏமாத்துகிறார்கள். கடவுளை ஏமாத்திட்டோம் என்று நினைக்கிறார்கள். அது மிகப்பெரிய குற்றம். சோ ஒருவன் சுய அறிவோடு சுய சிந்தையோடு தன்னுடைய மனதிலே தீர்மானித்து இயேசுவின் சத்தியங்களை அறிந்து அதையெல்லாம் உண்மைதான் என்று ஒரு நம்பிக்கை வந்த பிறகு இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மதத்தை தழுவும் பொழுதுதான் அவன் உண்மையாக மனமாற்றம் மதமாற்றம் அடைகிறான். இல்லை என்றால் எவ்ரிதிங் இஸ் ஃபேக். ஸோ ஃபேக்கை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. உண்மையான கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்காங்க. பணம் நாங்க வாங்குறோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் வாங்குறதுல 100ல 2 பேர் 3 பேர் வாங்குவாங்க. அது முறைப்படி வாங்குவாங்க. அதுக்குள்ள 3 பேர் இல்ல 4 பேர் 5 பேர் வாங்கினா கூட அவங்க வருஷம் டாக்ஸுக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். அது அப்படி சரியா ரிப்போர்ட் கொடுக்கலன்னா அந்த ட்ரஸ்டியை இழுத்து மூடிட்டு அவங்களையும் தூக்கி உள்ள வைப்பாங்க. ஸோ இந்தியாவில் நீ அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ காசு வாங்குறாங்கன்னா வாங்குறாங்க. ஆனா எல்லாருமே வாங்குறாங்கன்னா எல்லாருமே வாங்கல. எல்லாரும் தன்னுடைய சொந்த பணத்தை வேற இடத்துல வேலை செஞ்சு ஊழியத்துல போட்டு ஊழியம் செய்யற ஆட்கள் நிறைய இருக்காங்க. நீங்க பாக்குற எல்லாருமே அப்படிதான். ஒருத்தர் 2 பேர் ஒரு ஏரியால ஃபாரின் ஃபண்ட் வச்சு செய்யறவங்க இருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்க உங்க கிறிஸ்தவத்து மேல இருக்கிற வெறுப்புனால நீங்க எதையாவது குறை சொல்லணும்ட்டு சொல்லாதீங்க. ஓகே? அப்படியே கிறிஸ்தவத்தை நீங்க கேட்கிற கேள்வி எல்லாத்தையும் உங்க கோயில்கள்லயும் உங்களுடைய மற்ற ஸ்தாபனங்கள்லயும் போய் இதே கேள்வியை கேளுங்க. அவங்க எப்படி பதில் சொல்றாங்கன்னு பாருங்க. ஓகே? நன்றி, வணக்கம்.